பிக்மெண்ட்ஸ் இன்வால்வ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸில் என்னென்ன பிக்மெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லீஃபில் டிஃப்ரெண்ட் கலர் வந்து இருக்கும்ப்பா. இப்போ க்ரீன் கலர்னே எடுத்துக்கிட்டாலும் அந்த க்ரீன் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூயிஷ் க்ரீன் இருக்கும், எல்லோவிஷ் க்ரீன் இருக்கும், லைட் க்ரீன் இருக்கும், டார்க் க்ரீன் இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் க்ரீன்ஸ் வந்து இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஃபில் அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் தான்ப்பா. அதாவது பிக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர் சப்ஸ்டன்ஸ் that have ability to observe light at specific wavelength. அதாவது இப்போ நம்மளுடைய wavelength specific spectrum of wavelength lightல வந்து என்னென்ன wavelength அப்சர்வ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி அதோட கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பிக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ்ப்பா that have ability to observe light at specific wavelength. லைட்லேருந்து வரக்கூடிய லைட்டில் ஸ்பெசிஃபிக் வேவ்லென்த்தை அந்த பிக்மெண்ட் வந்து அப்சர்வ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் குரோமட்டோகிராஃபி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குரோமட்டோகிராஃபி ஷோஸ் தட் ஃபாலோவிங் லீஃப் பிக்மெண்ட்ஸ் இன் த குரோமட்டோகிராம். இப்போ ஒரு லீஃப்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து பேப்பர் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அதில் போட்டிங்க அப்படின்னா அந்த லீஃபில் என்னென்ன டைப் ஆஃப் பிக்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தான் பேப்பர் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதில் என்னென்ன பிக்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக குளோரோஃபில் ஏ பார்த்தீங்கன்னா பிரைட் ஆர் ப்ளூ கிரீன் கலர் வந்து கொடுக்கும்பா. குளோரோஃபில் ஏ பிரைட் ஆர் ப்ளூ கிரீன். அதே மாதிரி குளோரோஃபில் பி பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கிரீனை வந்து கொடுக்கும்பா. எல்லோ கிரீன் கலர் பிக்மெண்ட். அதாவது இந்த பிக்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த் ஆஃப் லைட்டை அப்சர்வ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதில் 4 பிக்மெண்ட் வந்து இருக்குது. குளோரோஃபில் ஏ வந்து பிரைட் ஆர் ப்ளூ கலர் இருக்கும். குளோரோஃபில் பி பார்த்தீங்கன்னா எல்லோ கிரீன் கலரில் இருக்கும். ஜாந்தோஃபில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பிக்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்பா. கரோட்டினாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ டு yellowish ஆரஞ்சு கலரை வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 4 பிக்மெண்ட் வந்து படித்தோம்லப்பா. குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, கரோட்டினாய்ட் அண்ட் ஜாந்தோஃபில்ஸ் அப்படின்னு படித்தோம். இந்த பிக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட், அதாவது வேவ் லென்த் ஆஃப் லைட் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட் வந்து 400 to 700 நானோமீட்டர்ப்பா. ஓகே, இதில் எந்த வேவ் லென்த்தில் அதிகமாக வந்து எந்த பிக்மெண்ட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பிளாட் போட்டோம் அப்படின்னா இது வந்து கீழே உள்ளது ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட். விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட்னா என்னப்பா? விப்ஜிஆர். எஸ், விப்ஜிஆர். இந்த பிக்மெண்ட் வந்து எந்த வேவ் லென்த்தில் மேக்ஸிமம் வந்து அப்சர்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிராஃப் பண்ணியிருக்காங்கப்பா. இது வந்து வேவ் லென்த் ஆஃப் லைட், விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட் 400 to 700 நானோமீட்டர். அதில் பார்த்தீங்கன்னா விப்ஜிஆர் வந்து வரும். இந்த பிளாட்டில் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன்ஸ் ஆஃப் லைட் பை குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட். குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட் வந்து எப்படி லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத இதில் நம்ம கோட் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கப்பா, ப்ளூ கலர்லையும் எஸ் அண்ட் ஆல்சோ ரெட் கலர்லையும் குளோரோஃபில் ஏவோட மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் வந்து இருக்கும்பா. அப்போ ப்ளூ அண்ட் ரெட் வேவ் லென்த் ஆஃப் லைட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து அப்சார்ப்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. ப்ளூ கலர்லையும் அண்ட் ரெட் கலர்லையும். ப்ளூ கலர், ரெட் கலர் வேவ் லென்த் ஆஃப் லைட்டில் குளோரோஃபில் ஏவோட பிக்மெண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து அப்சார்ப்ஷன் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல எந்த விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட்டில் மேக்ஸிமம் ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட்டை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு எகெயின்ஸ்டாக நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி ப்ளூ கலர்லையும் ரெட் கலர்லையும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் வேவ் லென்த் ஆஃப் லைட்டில் தான் மேக்ஸிமம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. இப்போ இந்த 2 கிராஃபையும் ஓவர்லாப் பண்ணி கோயின்சைட் பண்ணுறாங்கப்பா. அப்போ இந்த 2 கிராஃபையும் ஓவர்லாப் பண்ணி கோயின்சைட் பண்ணும்போது இப்போ எந்த வேவ் லென்த் ஆஃப் லைட்டில் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் நடந்ததோ அந்த இடத்துல தான் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸும் அதிகமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா குளோரோஃபில் ஏ வந்து மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் பண்ணியிருக்க அந்த இடத்துல அப்சார்ப்ஷனுங்கிறது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், அந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்குது ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். குளோரோஃபில் ஏல தானப்பா மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் நடந்தது. அப்போ குளோரோஃபில் ஏல தான் மேக்ஸிமம் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குளோரோஃபில் ஏ அப்படிங்கிறது சீஃப் பிக்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்கப்பா.
Absorption spectrum and action spectrum coincide closely, showing that photosynthesis is maximum at the blue and red regions of the spectrum. அப்போ இந்த visible wavelength of light spectrumல எந்த இடத்துல வந்து maximum absorption நடந்திருக்கு ப்ளூ அண்ட் ரெட் ரீஜியன், அந்த ரீஜியனில் தான் ஃபோட்டோசிந்தசிஸும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. The graph also show that chlorophyll A, இந்த கிராஃப்ல இருந்து நம்ம என்னப்பா தெரிஞ்சுக்கிறோம், chlorophyll A அப்படிங்கிறது தான் chief pigment of photosynthesis அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ மற்ற பிக்மெண்ட்னுடைய ரோல் என்ன? இப்போ குளோரோஃபில் ஏ அப்படிங்கிறது சீஃப் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த இடத்துல தான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமும் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரமும் இருக்குது. இப்போ மற்ற பிக்மெண்ட்ஸ்னுடைய ரோல் என்ன? குளோரோஃபில் பி, ஜாந்தோஃபில்ஸ் அண்ட் கரோட்டினாய்ட்ஸ். இந்த மூணையும் என்னன்னு சொல்கிறாங்கன்னாப்பா அக்சசரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதோட ரோல் என்ன? த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்சசரி பிக்மெண்ட்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா தே அப்சர்வ் லைட் அட் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த எனர்ஜி டு குளோரோஃபில் ஏ. மற்ற பிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மற்ற வேவ் லென்த் ஆஃப் லைட்டில் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த எனர்ஜியை வந்து குளோரோஃபில் ஏக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க வந்து ஃப்ரெண்டு மாதிரி இவங்க கலெக்ட் பண்ணி குளோரோஃபில் ஏக்கு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தே ப்ரொடெக்ட் குளோரோஃபில் ஏ ஃப்ரம் ஃபோட்டோ ஆக்சிடேஷன். ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஆகாமல் இந்த குளோரோஃபில் ஏ வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ ஆக்சிடேஷன் அப்படின்னாப்பா லைட் எனர்ஜி ஆக்சிஜனோட யூஸ் பண்ணி இதை வந்து டெஸ்ட்ராய் ஆகிறத தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா.